லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 13 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் அண்ட் த இக்னோரன்ஸ். அடிப்படையில் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த உலகத்தில் நம்மில் காணப்படும் அறியாமை எவ்வாறு தோன்றியுள்ளது. அறியாமை என்றால் நாம் எல்லோருமே நம்முடைய மூலத்தை அறியாமல் இருக்கின்றோம். நம்முடைய மூலம் டிவைன், ஆனால் நாம் அறியாமல் இருக்கின்றோம். ஒருபுறம் எது உண்மை? எல்லாமே இங்கு காணப்படும் அனைத்துமே அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு. ஆல் இஸ் பிரம்மன். there is nothing which is not பிரம்மன். அதுதான் that is a basic truth. ஆனால் நாம் வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதற்கு முரணாக காணப்படுகின்றது. இந்த உண்மையை நம்மால் அறிய முடிவது இல்லை. அதனால் நாம் அறியாமையில் இருக்கின்றோம். we are ignorant of the divine reality. எங்கும் நிறைந்துள்ள அந்த இறை மேன்மையை நாம் அறிய முடிவது இல்லை. இதை இந்த அறியாமைக்கு எப்படி கையாளுவது? அறியாமையில் இருக்கின்றோம் என்பது உண்மை. இந்த அறியாமையை எப்படி கையாளுவது? ஒன்று, இதை புறக்கணிப்பதா? இது ஒரு மாயை, இப்படிதான் இருக்கும், இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், இதை மாற்ற முடியாது என்று நாம் புறக்கணிப்பதா? அல்லது இந்த அறியாமைக்கு பின் உள்ள என்ன உண்மை அதை கண்டறிவதா? இந்த அறியாமைக்கு பின் உள்ள உண்மையை கண்டறிவதில் தான் பகவான் இந்த சாப்டர் முழுவதுமே, சாப்டர் மாத்திரம் இல்லை, இந்த புக் 2ல பார்ட் 1 ஃபுல்லாவே நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் தான். அதுல இந்த இக்னோரன்ஸ்க்கான வெவ்வேறு அம்சங்களை பகவான் அக்கு வேறு ஆணி வேறாக அலசி ஆராய்கின்றார். இந்த சாப்டர்ல எப்படி எல்லாமே அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு, பரம்பொருளினுடைய எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கலா புரியும். ரொம்ப எளிமையான விஷயங்களை தான் பகவான் சொல்றார். நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மைண்டை ஓப்பனா வைத்துக்கொண்டு அதை என்ன சொல்கின்றார் என்று புரிந்து கொண்டோம் என்றால் ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய வகையில் தான் பகவான் விளக்குகின்றார். இந்த உலகம் என்பது என்ன? ஏதோ ஒரு சக்தியினால் தான் இயங்குகின்றது. அந்த சக்தி எந்த சக்தியா இருக்க வேண்டும்? நிச்சயமாக பரம்பொருளினுடைய சக்தி. பரம்பொருளினுடைய சக்தி என்றால் எந்த சக்தி? அதனுடைய சித் சக்தி, சச்சிதானந்தத்தினுடைய சித் சக்தி, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். அதுதான் அனைத்தையுமே படைக்கின்றது, அனைத்தையுமே இயக்குகின்றது. அவ்வாறு இருக்கையில் எப்படி இங்கு அறியாமல் இருக்க முடியும்? எப்படி என்றால் அந்த சக்தி என்ன செய்கின்றது? தான் ஒரு இயக்கத்தில் ஈடுபடும் பொழுது அந்த இயக்கத்தில் மாத்திரமே தன்னை முற்றிலுமாக குவித்து கொண்டு மற்ற எது குறித்தும் அது ஒரு முழு அறியாமையில் இருக்கின்றது. இதைத்தான் பகவான் பிரத்யேகமான கவனக்குவிப்பு என்று கூறுகின்றார். சக்தியினுடைய பிரத்யேகமான கவனக்குவிப்பு, எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ், இதுதான் நடைபெறுகின்றது. ஆதலால் தான் நமக்கு அறியாமையில் இருப்பது போல தோன்றுகின்றது. சரி, இந்த அறியாமை எங்கெல்லாம் காணப்படுகின்றது? எல்லா நிலைகளிலும் காணப்படுகின்றது. மனிதனை எடுத்துக்கொண்டால் மனிதன் என்கின்ற நிலையிலிருந்து
வெவ்வேறு தளங்கள் கீழே செல்ல 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 எல்லா தளங்களிலும் அறியாமை காணப்படுகின்றது. எங்கு இந்த அறியாமை காணப்படவில்லை? அதிமானச நிலையில் காணப்படவில்லை. சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், அட் தி லெவல் ஆஃப் சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், அந்த லெவல்ல தான், அந்த லெவல் வரைக்கும் அறியாமல் இருக்கின்றது. அந்த லெவலுக்கு சென்ற பிறகுதான் அறியாமை முற்றிலுமாக விலகுகின்றது. ஸோ இது பேசிக் கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ மனிதன் கிட்ட எப்படி அறியாமை இருக்கின்றது? அதுக்குத்தான் பகவான் எவ்வாறு விளக்குகின்றார்? சில உதாரணங்களை தருகின்றார். மனிதனுடைய சைக்காலஜிக்கலா எப்படி அறியாமையில் இருக்கின்றான்? அதுக்கு ஒரு ஒரு ஆக்டர், ஒரு 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 நடிகரை எடுத்துக்கொண்டால் எப்படி அந்த ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கும் பொழுது அந்த பாத்திரமாகவே மாறிவிடுகின்றார். ஒரு கவிஞரை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த அந்த கவிதையாகவே மாறுகின்றார். இதெல்லாம் ஒரு ஒரு போர் வீரனை எடுத்துக்கொண்டால் அவன் போர்க்களத்தில் போர் புரியும் போது அந்த போர் புரியும் சக்தியாகவே மாறிவிடுகின்றான். அவன் செய்யும் அந்த ஒரு மனிதர்களை வீழ்த்தும் செயலாகவே, அழிக்கும் செயலாகவே அவன் மாறிவிடுகின்றான். இதுதான் டோட்டலி எக்ஸ்க்ளூசிவா அதோட இணைந்து ஒன்று கலந்து விடுவது. இது மனித இது 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 அதுவாகவே மாறிவிடுகின்றான். அவன் நடிகராக இருக்கட்டும், ஒரு கவிஞனாக இருக்கட்டும், இதெல்லாம் உதாரணங்கள். எல்லாருமே அப்படித்தான். ஒரு வேலையை செஞ்சோன்னா அதுவாக மாறிவிடுறோம். இது ஒரு விதமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் மனிதன் கிட்ட இருக்குது. இது மனிதன் கிட்ட காணக்கூடிய, மனித லெவல்ல காணக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். நம்ம சூப்பர்ஃபிஷியலா என்னவா இருக்கிறோமோ அதுல தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கு. எல்லோருக்குமே நம்மை குறித்த ஒரு பிக்சர் இருக்கு. நான் என்னவாக இருக்கின்றேன், ஒரு நிறுவனத்தில் இந்த பொறுப்பை ஏற்று நடத்துகின்றேன், அது குறித்த ஒரு பார்வை, என்னுடைய உடல் வடிவம், என்னுடைய பெயர், இது குறித்த ஒரு கான்சென்ட்ரேஷன், நான் சார்ந்திருக்கும் குடும்பம், அது குறித்த ஒரு கான்சென்ட்ரேஷன், அதற்கு மேலாக நான் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதில் மாத்திரம் கான்சென்ட்ரேஷன். இதெல்லாம் எந்த நிலையில காணப்படுகின்றது? மனிதனுடைய மேற்புற நிலையில, சூப்பர்ஃபிஷியலா அவனை பத்தி அவனை பற்றிய ஒரு பிக்சர், ஒரு உருவத்தை அவன் உருவாக்கி கொள்கின்றான் சூப்பர்ஃபிஷியலா. அவனுடைய ரியல் செல்ஃப் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. இப்போ நம்மை என்னுடைய பேர் என்ன, ஊர் என்ன, நான் இதை படிச்சிருக்கேன், இந்த வேலை பார்த்தேன், இப்போ இதை பார்க்குறேன், இப்போ லைஃப் டிவைன் படிக்கின்றோம், இப்படிலாம் தான் நம்ம நம்மளை நாமே உருவகப்படுத்திக் கொள்கின்றோம். நம்மளை நாமே இவ்வாறு தான் பார்க்கின்றோம். நாம் எவ்வாறு பார்க்கின்றோம்? இவ்வாறு தான் பார்க்கின்றோம். நம்முடைய எந்த பகுதியை நாம் பார்க்கின்றோம்? நம்முடைய மேற்புற பகுதியை பார்க்கின்றோம். சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப். சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப் ஒன்றுதான் நாம் நம்மை பற்றி அறிந்து வைத்துள்ளது. நம்முடைய ரியல் செல்ஃப் அது என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். we are exclusively concentrated on our superficial self. இது ஒன்று. இன்னொரு விஷயமா எப்படி நமக்குள்ள நிறைய இமோஷன்ஸ் வருது. கோபப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம், துயர் உறுகின்றோம். அவ்வாறு நடக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? போடும் பொழுது அந்த கோபமாகவே மாறிவிடுகின்றோம். கோபம் உச்சக்கட்டத்தில் செல்லும் பொழுது சில மனிதர்களுக்கு தான் என்ன செய்கின்றோம் என்பதை சற்றும் அறியாமலேயே அவர்கள் மிகவும் கொடூரமான செயல்களில் ஈடுபடுவதை நாம் காண்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுவதுமாக தங்களை மறந்து விடுகின்றார்கள். அந்த உணர்ச்சியாகவே மாறிவிடுகின்றார்கள். தான் யார் என்பதை மறந்து விடுகின்றார்கள். இது ஒரு விதமான ஒரு செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ், எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். இதெல்லாம் மனுதனை பொறுத்த வரைக்கும் இது இந்த அளவுக்கு தான் போக முடியும் இல்லையா? மனுஷன் இந்த அளவிற்குத்தான் அந்த தான் யார் என்பதை மறந்து ஒன்றில் ஈடுபட முடியும். ஒரு நடிகனாக இருக்கலாம், ஒரு போயட்டாக இருக்கலாம், போர் வீரனாக இருக்கலாம் என்றெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒரு உணர்ச்சி நம்மோல் எழும்பொழுது அந்த உணர்ச்சியாகவே நாம் மாறிவிடுவது, இதெல்லாம் தான் மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். இதுதான் எல்லைகள். எல்லை எது மனிதனுக்கு?
ஒரு உணர்ச்சி எனக்குள் உள்ளாகும் பொழுது அந்த உணர்ச்சியாகவே மாறிவிடுவதுதான் நான் செல்லக்கூடிய அந்த பிரத்யேகமான அந்த கான்சென்ட்ரேஷன், கவனக்குவிப்பு என்கின்ற இயக்கத்தில் நான் செல்லக்கூடிய எல்லை. அதை தாண்டி என்னால் போக முடியாது. இது மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். ஆனா அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் நம்ம பார்த்தோம், மனிதன் கிட்ட மாத்திரம் இல்ல. அறியாமை என்பது எங்க இருக்கு? எல்லா லெவல்லையும் இருக்கின்றது. டிவைன் தான் வந்து ஆம்னிஷியன்ட், சூப்பர் மைண்ட் இஸ் ஆம்னிஷியன்ட். சூப்பர் மைண்ட் டிவைன் ரெண்டும் ஒண்ணுதான். அதற்கு கீழே இருக்கிற எல்லா லெவல்லையும் அறியாமை இருப்பது, அறியாமை மெல்ல 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 காணப்படுவதை பார்க்கின்றோம். மனிதன்கின்ற நிலையில நம்ம எப்படி அறியாமை ஏற்படுகின்றது, இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா மனிதனுக்கு கீழ் உள்ள நிலைகளும் இருக்கின்றன. விலங்குகள் இருக்கின்றன, தாவரங்கள் இருக்கின்றன, அதற்கும் கீழே மேட்டர் இருக்கின்றது, சடப்பொருள். இந்த மெட்டீரியல் லெவல்ல அடித்தளத்தில் காணப்படுகின்றது. மனிதனை எடுத்துக்கொண்டால் என்ன பார்த்தோம்? நம்ம டோட்டலா இக்னோரன்ஸ்ல இருக்கோம், மேற்புற உணர்வு நிலையில் தான் இருக்கிறோம். இந்த மொமெண்ட் தான் நம்மளுக்கு, இந்த 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 கணம் தான் நமக்கு தெரிகின்றது. நம்மளுடைய கடந்த காலம் எதிர்காலம் தெரிவதில்லை. நம்மளுடைய ரியல் செல்ஃப் என்ன அப்படிங்கிறது தெரிவது இல்லை. நமக்கு உள்ள வந்து சப்ளிமினல் செல்ஃப் இருக்கு, மேல சூப்பர் கான்ஷியன்ட் இருக்கு, அது எதுவுமே தெரிவது இல்லை. ஆனால் இந்த கீழே உள்ள நிலையில பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதோடைய இந்த 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 எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் என்பது மிகவும் தீவிரமாக காணப்படுகின்றது. எக்ஸ்ட்ரீம் பாயிண்டா கீழே போகும்போது நமக்கு இன்கான்ஷியன்ட் என்கின்ற நிலையில ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், நம்ம ஒரு உச்சகட்ட எல்லையை அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், பிரத்யேகமான கவனக்குவிப்பு என்பது உச்சகட்ட நிலையை எங்க எட்டுகின்றது? மனிதன் கிட்ட இல்லை. மனிதன் கிட்ட வந்து இருக்குது, ஆனா அதை விட உச்சகட்டமான நிலை மேட்டர்ல இருக்கு. அதுதான் எக்ஸ்ட்ரீம் இன்கான்ஷியன்டா இருக்குது. மேட்டர்ல ஹியூமன் பீயிங்ல வி ஆர் அன்கான்சியஸ், அவ்வளவுதான். அதற்கும் கீழ் உள்ள நிலைகளை படிப்படியாக இன்னும் அது தீவிரமடைந்து இருக்கின்றது. ஏன்னா நமக்கு இருக்கிற கான்சென்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்பேரண்ட் மேற்புறத்தில் நம் கவனத்தில் இருக்கின்றோம். ஆனா நம்ம வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய தீவிர முயற்சியினால, யோக சாதனையினால நாம் யார் என்பதை அறிய முடியும். நமக்கு உள்ளே சென்று நமக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃப், அதை மனிதன் எட்ட முடியும். ஆனா மனிதனுக்கு கீழ் உள்ள அம்சங்கள்லாம் அவ்வாறு செய்ய முடியாது. அதையும் அல்டிமேட்டா மெட்டீரியல் நேச்சர் எடுத்துக்கொண்டால் அங்க வந்து எதுவுமே வெறும் இன்கான்ஷியன்ட் தான். ஆனா இங்க பகவான் என்ன கோருகின்றார்? எதை நம்ம வந்து மெட்டீரியல் லெவல் இன்கான்ஷியன்ட் அப்படின்னு சொல்றோமோ, உணர்வற்ற நிலை என்று சொல்கின்றோமோ, அதற்குள்ள ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறார். இதைத்தான் உபநிடத்தில் இவ்வாறு கோருகின்றார்கள், கான்ஷியன்ட் ஈவன் இன் அன்கான்ஷியஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்கேயுமே கான்சியஸ்னஸ் இல்லாம இல்லை. மெட்டீரியல் லெவல்லையும் வெளியில பார்த்தா டோட்டல் இன்கான்ஷியன்ஸ், உள்ள ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. ஆனா இங்க அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் என்பது தீவிரமடைந்த நிலையில இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த மெட்டீரியல் லெவல்ல இருக்கிற இக்னோரன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக காணப்படுகின்றது. இந்த மெட்டீரியல் லெவல்ல இருக்கக்கூடிய இன்கான்ஷியன்ட்ல நம்ம வந்து என்ன சொல்றோம்? நேச்சர் அப்படிங்கிறோம், பிரகிருதி அப்படிங்கிறோம். ஏன்னா எல்லாமே அந்த இயற்கையின் சக்தியால செயல்படுகின்றது. அந்த அந்த இயற்கையின் சக்தி எப்படின்னா ஒரு வடிவத்துக்குள்ளே செயல்படுகின்றது. இயற்கையின் சக்தி எப்படி செயல்படுகின்றது? ஒரு மேட்டர்ல செயல்படுகின்றது. அட்டாமிக் ஃபோர்ஸ் பார்க்குறோம். எல்லா லெவல்லையும் அந்த அந்த இயற்கையினுடைய சக்தியினுடைய செயல்பாட்டை அனைத்து வடிவங்களிலும் பார்க்கின்றோம். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த இயற்கையினுடைய சக்தி செயல்படும் பொழுது அது எந்த வடிவத்தின் மூலமாக செயல்படுகின்றதோ அந்த வடிவத்திற்குள் ஒரு சிறைப்பட்ட நிலையில் செயல்படுகின்றது. அதுதான் வித்தியாசம். இயற்கையினுடைய சக்தி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இம்ப்ரிசன்ட் இன் த ஃபார்ம். அதை தாண்டி செல்ல முடியாது. மெட்டீரியலோ இல்லை மேட்டர்ல எந்த வடிவத்துக்குள்ள அது செயல்படுதோ அந்த வடிவத்திற்குள் சிறைப்பட்டு செயல்படுகின்றது. அதுக்கு தாண்டி செல்ல முடியாது. மெட்டீரியல் ஃபோர்ஸ் அப்படிதான் செயல்படும். உண்மையிலே மெட்டீரியல் ஃபோர்ஸ்க்குள்ள இருக்கிற நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த கான்ஷியஸ்னஸ்
த கான்ஷியன்ட் வித்தின் த இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மெட்டீரியல் லெவலில் போக முடியாது. ஏன்னா இட் இஸ் டோட்டலி தன்னை முற்றிலும் மறந்த நிலையில அந்த மெட்டீரியல் லெவலில் செயல்படுகின்றது. ஆனால் மனிதன் அப்படி கிடையாது. மனிதன் வந்து போக முடியும், சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப்லேருந்து ரியல் செல்ஃபுக்கு நம்மளால் போக முடியும். ஆனால் மெட்டீரியல் லெவலில் அட் த லெவல் ஆஃப் பிரகிருதி நேச்சரில் முடியாது. பிரகிருதி வந்து எப்பொழுதுமே இட் இஸ் நாட் அவேர் ஆஃப் த புருஷா இன்சைட். அதோடைய சோல் எலிமெண்ட் வந்து அதற்கு தெரியாது. ஆனா எப்போ வந்து அந்த மெட்டீரியல் லெவல்லேருந்து மேலே 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 அந்த கான்சியஸ்னஸ் வந்து இவால்வ் ஆகி வெளியே வருகின்றதோ மேட்டர், அதுக்கப்புறம் வந்து பிளான்ட், அனிமல், மனிதன் அப்படிங்கிற நிலையில மெல்ல மெல்ல என்ன நடைபெறுகின்றது, அந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் நடைபெறுகின்றது. அப்பொழுது மெல்ல மெல்ல அந்த பிரகிருதி உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் கான்சியஸ்னஸ் அதனுடைய இருப்பை உணர்கின்றது. ஆகையினால் இங்க பகவான் என்ன கூறுகின்றார், எல்லா விதமான பிரகிருதி என்று சொல்கின்றோம், முழு அறியாமை என்று கூறுகின்றோம், இன்கான்ஷியன்ட் என்று கூறுகின்றோம். அதற்குள்ள வந்து there is a divine element, புருஷா இஸ் தேர். ஆனால் அதுதான் அனைத்தையுமே பிரகிருத்தியினுடைய செயல், அதாவது மெட்டீரியல் நேச்சர் என்று சொல்கின்றோமே, இயற்கையினுடைய செயல்பாடு அனைத்தையுமே அதற்கு உள்ளே இருந்து எது ஆதரிக்கின்றது என்றால் அந்த புருஷா, த கான்ஷியன்ட் வித்தின் த இன்கான்ஷியன்ட், அதுதான் அனைத்திற்குள்ளும் இருந்து ஆதரிக்கின்றது. இது அதை சுற்றியுள்ள பிரகிருதி வந்து அறியாமல் இருக்கின்றது. எப்பொழுது அறிய ஆரம்பிக்கின்றது, அந்த உணர்வு நிலையை வந்து மெல்ல மெல்ல வெளிப்படும் பொழுது, பரிணாம வளர்ச்சியின் மூலம் வெளிப்படும் பொழுதுதான் அது அறிய ஆரம்பிக்கின்றது. ஸோ இதுதான் ஓவரால் பிக்சர், பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பிக்சர். இப்போ இந்த பேராகிராஃப் 11க்கு போக போறோம். அதுல பகவான் என்ன கூறுகின்றார், எப்படி வந்து இந்த மெட்டீரியல் லெவல்ல வந்து எப்படி இன்கான்ஷியன்ஸ் இருக்கு, அது எப்படி வந்து மெல்ல மெல்ல வெளியே வருகின்றது, இந்த ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா, மனிதன் வந்து மேற்புற உணர்வு நிலையில் இருக்கின்றான், சூப்பர்ஃபிஷியலா இருக்கின்றான், அதனால் அவனுடைய ரியல் செல்ஃப் தான் யார் என்பதை அறியாமல் இருக்கின்றான். இயற்கையும் பார்த்தோம் அப்படின்னா வெளிப்புறத்தில் இருந்து காணப்படும் பொழுது உணர்வற்ற நிலையில் இருப்பது போல காணப்படுகின்றது. ஆனால் அதற்குள்ளேயும் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. இது ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா, அதை பற்றி எல்லாம் பகவான் விளக்குகின்றார். ஸோ பேராகிராஃப் 11 அதற்குள்ளே நாம் செல்லலாம். Chapter 13. One minute. அதற்கு முன்னாடி போன செஷன்ல வந்து வரலட்சுமி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது நாம வந்து ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் ஒரு இமோஷனோடையோ இல்லை ஒரு செயல்லையோ இரண்டரை கலந்து விடுகின்றோமே, கலந்து எக்ஸ்க்ளூசிவா அதுல நம்முடைய கவனம் முழுவதும் அதை செலுத்தி விடுகின்றோமே, இதுவும் நாம் ஏற்கனவே பார்த்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அதுவும் ஒன்றா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. அது பார்ப்பதுக்கு அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே ப்ராசஸ் இருக்கிறது போல தெரியும். இங்க வந்து இந்த ப்ராசஸ் என்ன, செயல்பாடு எப்படி, ஒரு செயல்லையோ ஒரு இயக்கத்திலேயோ நம்ம இரண்டரை கலந்து விடுகின்றோம். அதுதான் இங்க ப்ராசஸ். எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆன் த ரோல், ஆன் த ஆக்ட், அதுதான் இங்க நம்மளுடைய கவனம் முழுவதும் அதுல இருக்கு. இதுதான் இங்க ப்ராசஸ். அங்க ப்ராசஸ் என்ன, அங்க வந்து நாலேஜ் பத்தி. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து எப்படின்னா அந்த சித் சக்தியினுடைய செயல்பாடு. இங்க சித் சக்தி நம்ம இங்க பேசுறது ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கிறது தான் இங்க கிளாரிஃபை பண்றேன். இங்க நம்ம பேசுறது அந்த சித் சக்தியினுடைய செயல்பாடு, அங்க நம்ம பேசுறது வந்து நாலேஜ் நம்மளுடைய அறிவு எப்படி ஒரு விஷயத்தை பொறுத்த அறிவு நமக்கு எப்படி காணப்படுகின்றது. அங்க வந்து பூரணமான அறிவு, இன்டெகிரல் நாலேஜ், கம்ப்ளீட் நாலேஜ் எந்த நிலையில கிடைக்கின்றது, நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிற நிலையில அங்க கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்குது.
நம்ம வெவ்வேறு தளங்கள்ல நாலேஜ், ஒரு மனிதன் வந்து அவனுடைய அறிவை பெறுகின்றான் அப்படிங்கிறத பார்த்தோம். நாம் இருக்கிற நிலையில புலன்களின் மூலமாக நேரடியாக பெறுவதில்லை. அதற்கு அடுத்த நிலையில எப்படின்னா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நேரடியாக சப்ஜெக்டிவா உணர்றோம். இருந்தாலும் உணரப்படுவது வேறு, உணரும் விஷயம் வேறுன்னு ரெண்டா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உணரப்படுவதும் உணர்வதும் ஒன்றாக இருக்கு. நோவர் அண்ட் த நோன், நாலேஜ் எல்லாம் ஒன்னா இருக்கு அந்த இடத்துல. அதுதான் வந்து அல்டிமேட் ஸ்டேட். அது வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது. அது நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எந்த நிலையில ஒருவருக்கு கிட்டும்? அதிமானச நிலையில தான் கிட்டும். சூப்ராமெண்டல் ஸ்டேட்டஸ்ல தான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. சூப்ராமெண்டல் ஸ்டேட்டஸுக்கு மேல எல்லாமே நாலேஜ் பை ஐடென்டிட்டி தான். அங்க வந்து அங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. எல்லாம் ஒன்னா இருக்கு. ஒன்னஸ் தான் பேசிஸ். அங்க பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒன்னஸ் தான் பேசிஸ். இங்க அப்படி கிடையாது. இங்க டிவிஷன் தான் பேசிஸ். டிவிஷன் ஏன்னா அதுக்கு முற்றிலும் எதிரான கான்செப்ட். அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். அங்க பார்த்த கான்செப்ட் வேற. அங்க பார்த்த கான்செப்ட் வந்து ஒன்னஸ். எல்லாமே ஒண்ணுங்க இருக்கும்போது நான் வந்து ஒன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க வந்து ஒரு கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் வேற நான் வேறன்னு இல்லாம இருக்க பட்சத்துல அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அதுதான் நான் தான் அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இங்க அப்படி கிடையாது. இங்க நம்ம வந்து ஒரு செயல்ல வந்து முற்றிலுமாக நம்மை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்கின்றோம். அதனுடன் ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுத்திக் கொண்டு மற்றவை குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். அங்க வந்து முழு ஞானத்தில் இருக்கின்றோம். ஸோ இந்த டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க போன தடவை கேட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை. ஏன்னா அந்த ப்ராசஸ் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும், ஆனா டிஃபரெண்ட். தேங்க்யூ சார். அப்ப அந்த இடத்துல வந்து இக்னரன்ஸே இருக்காது. நாலேஜ் தான் ஒன்னஸ்ங்கிறதுனால அங்க ignorance. ஆமா, அல்டிமேட்டா நாலேஜ் பை ஐடென்டிட்டி தேர் இஸ் நோ இக்னரன்ஸ். நாலேஜ் பை அது எங்க இருக்கும்? நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது சூப்பர் மைண்ட் அண்ட் அபோவ்ல தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸே கிடையாது அந்த இடத்துல. இங்க அப்படி கிடையாது. இக்னோரன்ஸ் இங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷனால இக்னோரன்ஸ் காணப்படுகின்றது. அதனால இது வேற அது வேற, என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதை புரிஞ்சுக்கணும். பார்த்த ஒரே மாதிரி இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். இது வேற. இது ரெண்டுமே ஆப்போசிட், எதிரெதிரான கான்செப்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். லாஸ்ட் கிளாஸ்லயே நல்லா புரிஞ்சது. இப்போ நீங்க அந்த அது வந்து பேஸ்ட் ஆன் ஒன்னஸ், இது வந்து பேஸ்ட் ஆன் மல்டிப்ளிசிட்டி. இது பேஸ்ட் ஆன் டிவிஷன். சிம்பிள். இப்போ ஆமா சார். இப்போ வந்து ரொம்ப இப்போ என்னோட டவுட் ரொம்ப தெளிவா இருக்குங்க சார். அங்க ஒரே ஒரு நீங்க சொல்ற ஒரே கேட்ச் பாயிண்ட், அதுதான் கேட்ச் வேர்ட். அங்க ஒன்னஸ், இங்க டிவிஷன். அவ்வளவுதான். சிம்பிள். தேங்க்யூ வெரி மச் சார். சுந்தர் சார் போலாம், மேல் போலாம். Chapter 13. Exclusive concentration of consciousness force and the ignorance. Paragraph 11. The inconscience is superficial, like the ignorance of the waking human mind, or the inconscience or subconscious of a sleeping mind, and within it is the all-conscient. It is entirely phenomenal, but it is the complete phenomenon. So complete is it that it is only by an impulsion of evolutionary consciousness emerging into other forms, less imprisoned by this inconscient method of working, that it can come back to itself, recover in the animal a partial awareness, then in man at his highest some possibility of approach to a first, more complete, though still superficial initiation of a truly conscious working. But still, as in the case of the superficial and the real man, where there is also a similar, though lesser inability,
The difference is phenomenal only. Thank you. Thank you. Explanation. Can I read, sir? Yes, please. Explanation. The ignorance of the waking human mind or the inconscience or subconscious of his sleeping mind is only superficial. There is something conscious within us, even in all our states, that is waking, dreaming, sleeping, deep sleep. Likewise, the inconscience of material nature is superficial. Within this inconscience, there is the all-conscient. It only appears to our senses as inconscience. That is, it is entirely phenomenal, but it is the complete phenomenon. The inconscience in material things is so complete that only by the impulsion of evolutionary consciousness can it come back to its more conscious state. Such an evolution of consciousness is emerging in other forms where it is less imprisoned by this inconscient method of working. Through this evolutionary consciousness, it can come back to itself. It can recover in the animal a partial awareness. It can then recover in man a more complete initiation of a truly conscious working, though superficial. It is less difficult for the superficial man to become the real man, that is his real self. He can always recover his true self, his true consciousness. But it is difficult for material things to become conscient. Yet, the difference is only phenomenal. In material things, the inconscience is more pronounced in nature. Essentially, there is no difference. Thank you, sir. Thank you. இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கும் சரி ஒரு சடப்பொருளுக்கும் சரி இன் பிரின்சிபிள் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். அதை புரிஞ்சுக்கணும். எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷனால் தான் அறியாமை ஏற்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஃபினாமினன் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. மனிதனுக்கும் சரி மேட்டருக்கும் சரி டிஃபரன்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா நாமும் அறியாமையில் இருக்கின்றோம். ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃப் உள்ள இருக்கு. சடப்பொருளும் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக இன்கான்ஷியண்டா இருக்கு. அதுக்குள்ளேயும் கான்சியஸ்னஸ் இருக்கு. அதனாலதான் சொல்றாரு பகவான் என்ன சொல்றாரு, ரெண்டுக்கும் பார்த்தோன்னா டிஃபரன்ஸ் இன் பிரின்சிபல் டிஃபரன்ஸ் கிடையாது. அங்க கம்ப்ளீட்டா இருக்கு, இங்க மனிதன்கிட்ட அறகுறையா இருக்கு. அதான் விஷயம். மனிதன்கிட்ட இந்த கான்சியஸ்னஸ் இவால்வ் ஆயிருக்கு. அதனால நம்ம எப்பொழுதுமே நம்ம உள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃபை நம்ம ரீச் பண்ண முடியும். வேற அங்க கம்ப்ளீட்டா இருக்கு. அந்த இன்கான்சியன்ட் கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால கஷ்டம். அங்க மேட்டருக்கு தன்னுடைய ரியல் கான்சியஸ்னஸை ரீச் பண்ண முடியாது. எப்படி முடியும்? அது அடுத்த நிலைகள்ல மேட்டர் சடப்பொருள் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் சின்ன ஒரு செல் தாவிர இனம், அப்புறம் விலங்கினம், மனிதன்கிட்ட நிலையில வந்தப்புறம் தான் அதுவும் அறகுறையா தான் ரீச் பண்ண முடியும். இதுதான் வித்தியாசம். ஆனா இன் பிரின்சிபிள் ரெண்டு ஒண்ணுதான் அப்படிங்கிறார். மனிதன் கிட்ட எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நமக்கிட்ட காணப்படக்கூடிய அறியாமை அது சூப்பர்ஃபிஷியலா தான் இருக்கு. நம்ம எந்தெந்த நிலைகள்ல இருக்கிறோம், நம்ம 4 நிலைகள்ல இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். ஒன்று நம்ம விழித்திருக்கும் நிலை, அதான் வேக்கிங் ஸ்டேட். அப்புறம் அடுத்தது உறங்கும் பொழுதே 2 நிலைகள்ல இருக்கிறோம். ஒன்று ட்ரீம் ஸ்டேட் அப்படிங்கிற இருக்கிறோம், ஸ்வப்னா அப்படிங்கிற நிலையில இருக்கோம்.
அப்புறம் டீப் ஸ்லீப் ஸ்டேட் அப்படி, அப்புறம் ஸ்லீப்பிங் ஸ்டேட், அதாவது ட்ரீம்லெஸ் ஸ்லீப் அப்படிங்கிறாங்க. அதை இந்த சுஷுப்தி அப்படிங்கிறாங்க. அதை அங்க வந்து அது அது டீப் ஸ்லீப் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. இதற்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா துரியம் அப்படின்னு ஹையஸ்ட் ஸ்டேட். இது எல்லா ஸ்டேட்டுக்கும் பின்னாடியில நம்ம மேற்புறத்தில் நம்ம இந்த வேக்கிங் ஸ்டேட், ட்ரீமிங் ஸ்டேட், ஸ்லீப்பிங் ஸ்டேட், இதுல எல்லாம் வந்து நம்ம ஒரு அறியாமையில் இருப்பது போல காணப்பட்டாலும் உள்ளுக்குள்ள காவியர் கான்சியஸ். அதுதான் நம்ம உண்மை. எல்லா நிலைகளுக்கும் பின்னாடி கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. அது எப்படி மனிதன் எப்படி மேற்புறத்தில் அறியாமையில் இருக்கின்றானோ உள்ளுக்குள்ள அவனுடைய கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை எப்படி எப்பொழுதுமே இருக்கின்றதோ அதே போலத்தான் மெட்டீரியல் நேச்சர்லையும் இந்த காணப்படக்கூடிய அந்த இன்கான்ஷியன்ஸ் என்பது, உணர்வற்ற நிலை என்பது மேற்புறத்தில் இருப்பது மட்டுமே அப்படிங்கிறார். இட்ஸ் ஒன்லி சூப்பர்ஃபிஷியல் அப்படிங்கிறார். எது வந்து நமக்கு வந்து சடப்பொருள்ல வந்து இன்கான்ஷியன்ட், உணர்வற்ற தன்மை என்று காணப்படுகின்றதோ அதற்குள்ள வந்து ஆல் கான்ஷியன்ட் அந்த டிவைன் எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறார். நம்முடைய புலன்களின் மூலமாக பார்க்கும் பொழுது அது வந்து இன்கான்ஷியண்டா காணப்படுகின்றது. அது எதனால காணப்படுகின்றது? அதனுடைய ஒரு இயக்கத்தின் மூலமாக சடப்பொருள் என்கின்ற ஒரு வடிவம் தோன்றியுள்ளது. அதன் காரணமாக அது அந்த இடத்துல வந்து அது அறியாமையில் இருப்பது போல காணப்படுகின்றது. ஆனா அங்க கம்ப்ளீட்டா காணப்படுகின்றது. முழுவதுமாக அந்த ப்ராசஸ் வந்து அங்க கம்ப்ளீட்டா இருக்கு. அதான் வித்தியாசம் அப்படிங்கிறார். ஸோ அது எப்படி அந்த நிலையிலிருந்து சடப்பொருள் இருக்கக்கூடிய அந்த ஒரு முழு உணர்வற்ற நிலை என்கின்ற நிலையிலிருந்து எப்படி அது வெளியே வர முடியும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை என்பது ஒவ்வொரு அமைப்பினுள்ளும் இரக்கம் கொண்டுள்ள நிலையில் இருக்கின்றது. இன்வால்வ்டா இருக்கு. அது வெளியே வந்தே ஆகணும் அப்படிங்கிறார் பகவான். கான்சியஸ்னஸ் வந்து சடப்பொருள்ல வந்து இரக்கம் கொண்டுள்ளது, இன்வால்வ்டா இருக்கு. அது அங்கேயே இருக்க முடியாது அப்படிங்கிறார். இட் ஹேஸ் டு கம் அவுட் அப்படிங்கிறார். அதுதான் டிவைன் பிளான். ஸோ அது மோர் கான்சியஸ் ஸ்டேட்ல வரும்பொழுதுதான் வந்து நமக்கு வந்து அது வந்து மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்துகின்றது. அது வந்து வெவ்வேறு வடிவங்களின் மூலமாக காணப்படுகின்றது. சடப்பொருள் அப்படிங்கிற நிலையில வந்து ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அடுத்த கான்சியஸ்னஸ்ல அதுக்கு அடுத்த சற்று உணர்வு நிலையில் அதிகமாக உயரத்தில் இருக்கக்கூடிய நிலையில அது மெல்ல வெளிப்படுகின்றது. அதற்கும் சற்று உயரமான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல நன்றாக வெளிப்படுகின்றது. அதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். சடப்பொருள், தாவர இனங்கள், விலங்கினங்கள், மனிதன் என்கின்ற நிலையில அந்த அமைப்பு வந்து இன்னும் நன்றாக வளர வளர அந்த உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் வந்து நன்றாக வெளிப்படுகின்றது. இதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறார். ஸோ ரெண்டுக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். அறியாமையை வந்து அந்த இடத்துல பூரணமாக இருக்கின்றது, மனிதன் கிட்ட அறகுறையா இருக்கு அப்படிங்கிறார். இதற்கு வந்து எப்படி வெளிப்படுகின்றது என்பதுதான் இந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதுதான் பகவானினுடைய பகவான் கண்டறிந்த ஆன்மீக உண்மை என்ன அப்படின்னா, இந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் பகவான் நமக்கு எல்லாம் மீண்டும் மீண்டும் தான் கண்டறிந்த ஆன்மீக ரீதியாக கண்டறிந்த உண்மை. அதுதான் பகவான் இங்க கோருகின்றார். ஸோ மனிதன் என்பவன் இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றான். அவனை தாண்டி நம்ம போக போறோம். ஏன்னா எப்படி நம்ம மேட்டர்லேருந்து இங்க வந்திருக்கிறோமோ அது போல மனிதன் என்பவன் வந்து இடைப்பட்ட நிலை தான். இதற்கு தாண்டி அதிமனிதன் என்கின்ற நிலையை மனிதன் அதற்கு எட்டவே போகின்றான். அந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து துரிதப்படுத்துவதன் மூலம் மனிதன் வந்து அந்த அரைகுறை ஞானத்திலிருந்து முழு ஞானத்தை எட்டுவது வந்து சாத்தியம் அப்படிங்கிறார். அதற்காகத்தான் பகவானும் அன்னையும் அந்த தங்களுடைய யோக முயற்சினால் அதிமானச உணர்வு நிலையை இந்த புவியில் இரக்கம் கொள்ள செய்தார்கள். ஸோ நவ் இட் இஸ் ஆக்டிவ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து குவிக்கன் ஆயிடுது. இதுதான் வித்தியாசம். சடப்பொருளுக்கு வந்து சடப்பொருள் கான்சியண்டா ஆயிட முடியாது. வேற மனிதனை எடுத்துக்கொண்டால் we can always அவனுடைய முயற்சியினால அவனுடைய ரியல் செல்ஃப் நான் யார் என்பதை கண்டறிய முடியும். வேற மெட்டீரியல் லெவலுக்கு மேட்டருக்கு முடியாது அன்லெஸ் இட் பிகம்ஸ் த மேன். அதுதான் வித்தியாசம் இங்க. அடுத்தது போகலாம். Essentially,
in the universal order of things, the inconscience of material nature is the same exclusive concentration, the same absorption in the work and the energy as in the self limitation of the waking human mind, or the concentration of the self forgetting mind in the working. It is only that self limitation carried to a farthest point of self forgetfulness, which becomes not a temporary action, but the law of its action. Nescience in nature is the complete self ignorance. The partial knowledge and general ignorance of man is a partial self ignorance, marking in her evolutionary order a return towards self knowledge. But both are and all ignorance is, when examined, a superficially exclusive, self forgetful concentration of tapas, of the conscious energy of being in a particular line or section of its movement, of which alone it is aware, or which alone it seems to be on the surface. Thank you, sir. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. In the universal order of things, the inconscious of material nature is the same exclusive concentration, the same absorption in the work and the energy as in the self-limitation of the waking human mind. It is similar to the concentration of the self-forgetting mind in its working. But in the case of material nature, the self-limitation is carried to a farthest point of self-forgetfulness. Here, this self-forgetfulness becomes not a temporary action, but the law of its action. That is, in human beings, it is a temporary action. Nescience, absence of knowledge in nature, is the complete self-ignorance. The partial knowledge and general ignorance of man is a partial self-ignorance. It is a return towards self-knowledge in the evolutionary ladder of nature. All ignorance, whether in material or in human, is a superficially exclusive self-forgetful concentration of tapas. It is the concentration of the conscious energy of being in a particular line or section of its movement. Here, the being is aware of only its particular movement, and this alone seems to be on the surface. Thank you, sir. Thank you. மனிதன் கிட்டையும் சரி சடப்பொருள்லையும் சரி இந்த சடப்பொருள்ல காணக்கூடிய அந்த இன்கான்சியன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் அதுவும் சரி, மனிதன் கிட்டையும் சரி, எல்லாமே வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் தான், பிரத்யேகமான குவிப்பு. ஒரு ஒரு இயக்கத்தில் முற்றிலுமாக மூழ்கி விடுவது. ஒரு இயக்கத்தில் முற்றிலுமாக தன் சக்தியை முழுவதிலும் அதில் செலுத்தி அதிலேயே மூழ்கி விடுவது. நாம் விழித்திருக்கும் பொழுது பார்த்தோம் என்றால் எப்படி இருக்கின்றோம்? ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய சக்தி கவனம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா அதுல தான் இருக்கு. அது வந்து ஒரு லிமிட்டேஷன் தான் இல்லையா? ஒரு காரியத்தில் மாத்திரம் ஈடுபடுகின்றோம், அது கான்சென்ட்ரேஷன் பண்றோம். பட் நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லாவே எதன் மீது கவனம் செலுத்துகின்றோமோ அதில் மாத்திரமே நாம்
இருத்திக் கொள்கின்றோம். விழித்திருக்கின்றோம், ஆனால் ஏதோ ஒன்றின் மீது நம் கவனம் முழுவதையும் நாம் நிலைநிறுத்திக் கொள்கின்றோம். இது வந்து ஒரு லிமிடேஷன் ஆஃப் தி வேக்கிங் மைண்ட். எந்த வேலையை செய்கின்றோமோ அந்த வேலையில் மாத்திரம் மூழ்கி மற்றவை குறித்த மற்றவைகளை அந்த நேரத்தில் மறந்து இருக்கின்றோம். இது மனிதனுடைய செயல்பாடு, அவ்வாறு தான் இருக்கின்றது. இதே மாதிரித்தான் நமக்கு கீழ் உள்ள நிலைகளிலும் அந்த அறியாமை என்பது காணப்படுகின்றது. என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் லிமிட்டேஷன், அதாவது நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்தில் மாத்திரம் நாம் கவனம் முழுவதையும் செலுத்தி நம் அந்த நிலைக்கு, அந்த எல்லைக்குள்ளேயே நாம் நம்மை நிறுத்திக் கொள்கின்றோம். இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு கீழ் உள்ள நிலையில பார்க்கும்போது உச்சகட்ட நிலைக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. இட் இஸ் கேரி டு த ஃபாதர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறாரு. இப்ப மனிதன் கிட்ட அது மாதிரி மனிதன் நம்ம வந்து என்ன செய்யறோம், இந்த நேரத்துல நம்ம இதை படிக்கிறோம், அப்புறம் அடுத்த நேரத்துல இன்னொன்னு பண்றோம், இன்னொரு நேரத்துல இன்னொன்னு பண்றோம். ஸோ நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் டெம்பரரியா இருக்கு இல்லையா? நம்ம எப்பொழுது வேணாலும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை வந்து கவனத்தை வந்து திருப்பி வேறொன்றின் மீது செலுத்த முடியும். அந்த நிலையிலிருந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து டெம்பரரி, தற்காலிகமானது தான். ஆனா சடப்பொருள் அப்படி இருக்கின்றதா என்றால் இல்லையே. சடப்பொருள் அது வந்து ஒரு விதியாக செயல்படுகின்றது. அதுதான் வித்தியாசம். முக்கியமான அந்த 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 கருத்து என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து எது வந்து தற்காலிகமாக காணப்படுகின்றதோ, ஒரு மாறும் விஷயமாக காணப்படுகின்றதோ, அது சடப்பொருளில் ஒரு விதியாக காணப்படுகின்றது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். உதாரணத்திற்கு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்கிட்ட ஒரு பொருளை நான் விரும்பி சாப்பிடுகின்றேன். அந்த அந்த பொருளை நான் கண்டவுடன் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அது நெடுங்காலமாக அந்த பழக்கம் என்னிடம் இருக்கின்றது. ஆனால் என்னுடைய முயற்சியினால் அந்த பழக்கத்திலிருந்து என்னால் விடுபட முடியும். அதற்கு பதிலாக நான் வேறொரு பொருளை தேர்ந்தெடுத்து அதை நான் விரும்ப முடியும். எதில் நான் முழுவதுமாக எதை நான் விரும்பினேனோ அதிலிருந்து என்னுடைய விருப்பத்தை நான் திசை திருப்ப முடியும். இது மனிதனுக்கு சாத்தியம். அதனால்தான் நம் மனிதனை எடுத்துக்கொண்டால் எல்லாமே டெம்பரரி. ஆனால் சடப்பொருளினுடைய இயக்கங்கள் எல்லாம் ஒரு விதியின் அடிப்படையில் செயல்படுகின்றது. அதனால்தான் வந்து இங்க வந்து ஸ்ரீ அன்னையும் பகவானும் எதற்காக பாடுபட்டார்கள் என்றால், என்ன கூறுகின்றார்கள் என்றால், மனிதனை பீடித்திருக்கும் மரணம் என்கின்ற ஒரு இயக்கம் வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. டெத் இஸ் நாட் நெசசரி அப்படிங்கிறாங்க. சரி, டெத் இஸ் நாட் நெசசரினா ஏன் இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா, டெத் வந்து எதுக்கு ஏற்படுகின்றது? நம்மளுடைய உடலுக்கு ஏற்படுகின்றது. உடல் என்பது என்ன? சடப்பொருள். இந்த சடப்பொருள் என்பது எப்படி இருக்கின்றது? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இன்கான்சியன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். ஸோ அங்க எப்படி அந்த விதி எப்படி செயல்படுகின்றது? மனிதன் கிட்ட டெம்பரரியா செயல்படுவது அங்க விதியாக செயல்படுகின்றது. ஒரு மாறா விதி போல செயல்படுகின்றது. மரணம் என்பது ஒரு மாறா விதி போல தான் செயல்படுகின்றது. அதனால்தான் வந்து அந்த உடல் என்கின்ற அந்த சடப்பொருளில் நாம் உணர்வு நிலையை நம்ம வந்து கொண்டு வரும் பொழுது, அதிமானச உணர்வு நிலையை கொண்டு வந்தால் மரணம் என்கின்ற அந்த மாறாவிதியை கூட நம்ம மாற்ற முடியும். அந்த கருத்தைத்தான் பகவான் இங்க கோருகின்றார். சடப்பொருள்ல வந்து எல்லாம் விதியா இருக்கு. அதனால்தான் அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் நம்மால மரணம் என்கின்ற ஒரு மனிதனை பாதிக்கும் மரணம் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து மெல்ல முடிவது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அந்த உடல் என்கின்ற சடப்பொருள் வந்து எல்லாமே விதியின் அடிப்படையில் செயல்படுகின்றது. அதை மாற்ற முடியாது. பட் மாற்ற முடியும். எப்படின்னா, அந்த உடல்ல வந்து நம்ம வந்து அந்த உணர்வு நிலையை நாம் அதிமானச உணர்வு நிலையின் மூலம் திருவுருமாற்றம் செய்தால் நம்முடைய உடல் என்பது மரணத்தை வெல்ல முடியும் என்பதற்காகத்தான் நமக்கு தெரியும் ஸ்ரீ அன்னையும் பகவானும் பாடுபட்டார்கள்.
அதில் ஓரளவு வெற்றியும் கண்டார்கள் என்று நாம் கூற முடியும். இது ஒரு கருத்து. ஸோ இந்த வித்தியாசம் அதுதான், மனிதனுக்கும் இந்த சடப்பொருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனிதன்கிட்ட எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் இருந்தாலும் அது டெம்பரரி. வெரஸ் எக்ஸ்ட்ரீம் பாயிண்டா எங்க காணப்படுகின்றது? சடப்பொருள்ல காணப்படுகின்றது. அங்க விதியாக செயல்படுகின்றது அது. அப்புறம் இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த உணர்வற்ற நிலை என்பது முழு அறியாமையில் இருக்கின்றது, கம்ப்ளீட் செல்ஃப் இக்னோரன்ஸ். நமக்கு இருக்கிறது அப்படி கிடையாது. நம்ம பாதி அறியாமையில் இருக்கிறோம், பாதி நாலேஜில் இருக்கோம். என்னால பை மை எஃபர்ட் ஐ கேன் நோ ஹூ ரியலி ஐ ஆம். என்னுடைய ரியல் செல்ஃப் என்ன அப்படிங்கிறது என்னால் அதற்குள்ளே செல்ல முடியும், அதை எட்ட முடியும். வேறஸ் மேட்டர் அது மாதிரி பண்ண முடியாது, சடப்பொருளால் அது முடியாது. அதனால் தான் பகவான் என்ன கூறுகின்றார், மனிதனுடைய அரைகுறையான அறிவும் அவனுடைய பொதுவான அறியாமையும் இட் இஸ் அ பார்ஷியல் செல்ஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் செல்ஃப் இக்னோரன்ஸ், இல்லை பார்ஷியல் செல்ஃப் இக்னோரன்ஸ். மார்க்கிங் இன் ஹர் எவல்யூஷனரி ஆர்டர். எதுக்கு? இயற்கையினுடைய அந்த பரிணாம வளர்ச்சியில மனிதனுடைய அறியாமை என்பது எவ்வாறாக அமைந்துள்ளது என்றால் அந்த இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சி என்கின்ற அந்த ஏறுமுகமான பயணத்தில் அந்த உணர்வு நிலையை நோக்கி திரும்பும் ஒரு பயணத்தின் ஒரு திருப்பம், அந்த அதை நோக்கி திரும்பும் ஒரு பயணத்தில் ஒரு இடைப்பட்ட ஒரு அமைப்பாக அமைந்ததுதான் மனிதன் என்பவன். மனிதன் என்பவன் எதை குறிக்கின்றான் என்றால், ரிட்டர்னிங் டு த கான்சியஸ்னஸ். இக்னோரன்ஸ், அந்த இன்கான்சியன்ட்லேருந்து ரிட்டர்னிங் டு த கான்சியஸ்னஸ் தான் மனிதன் என்கின்ற நிலை. மனிதன் அந்த நிலையில் இருப்பவன் தான் மனிதன் என்பவன். அதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், partial knowledge and general ignorance of man is a partial self ignorance. நமக்கு இருக்கிறது முழுவதுமான அறியாமை இல்லை. ஏன் பார்ஷியலா இருக்கு அப்படிங்கிறாரு, மார்க்கிங் இன் ஹர் எவல்யூஷனரி ஆர்டர். இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய அந்த 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 படிக்கட்டுல மார்க்கிங் இன் ஹர் எவல்யூஷனரி ஆர்டர் a return toward self knowledge. எதை நோக்கி நாம் செல்கின்றோம்? நம்முடைய உண்மையான சுரூபம் என்ன, ரியல் செல்ஃப் என்ன என்பதை அறிவதில் அந்த 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 அதை நோக்கித்தான் நாம் செல்கின்றோம். அந்த பயணத்தில் தான் நாம் இருக்கின்றோம். ஆனா ரெண்டுமே இக்னோரன்ஸ் தான். நாமும் அறியாமையில் தான் இருக்கின்றோம், அந்த சடப்பொருளும் அறியாமையில் தான் இருக்கின்றது. போத் ஆர் அண்ட் ஆல் இக்னோரன்சிஸ் when examined as superficial exclusive self-forgetful concentration of tapas. சித் சக்தியினுடைய ஒரு பிரத்யேகமான தன்னைத்தானே ஒரு விஷயத்தில் குவித்துக் கொள்வதன் மூலம் ஏற்படுவதுதான் இரண்டு நிலைகளிலும் காணப்படும் அறியாமை. மனிதனிடத்திலும் சரி, அவனுக்கு கீழ் உள்ள சடப்பொருளிலும் சரி, ப்ராசஸ் ஒண்ணுதான். ஆனா மனிதன் கிட்ட என்ன அப்படின்னா, we can always return. We are in the process. We are nearing that getting. நம்ம அதை நாம் யார் என்பதை அறியும் அந்த உண்மையான உணர்வு நிலையை எட்டுவதினுடைய அதுல நம்ம மேற்புறத்தில் இருக்கின்றோம், அடிமட்டத்தில் அந்த மேட்டர் இருக்கின்றது. அதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறார். இந்த எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இயக்கமும் சரி, எல்லாமே இந்த மேற்புறத்தில் காணப்படுகின்றது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் ஏன் அறியாமையில் இருக்கின்றான் என்றால், நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சக்தியினுடைய முழு கவனமும் எதில் இருக்கின்றது? நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையிலோ ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திலோ, அதுவும் மேற்புறத்தில் தான் இருக்கின்றது. அதனால்தான் நம்ம ஒரு அரைகுறை ஞானத்தில் இருக்கின்றோம். பட் ஆனால் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை என்னவென்றால், we can always return to a true self. நமக்கு எளிதாக முடியும். வெரஸ் மெட்டீரியல் லெவலில் சடப்பொருளை எடுத்துக்கொண்டால், அதற்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ரியல் கான்சியஸ்னஸ் அதை எட்டுவது என்பது அந்த லெவல்ல கஷ்டம். அன்லெஸ் அது உயர்நிலையை எட்டினால் ஒழிய அந்த நிலையில அது கஷ்டம். அதுக்கு அடுத்தது போகலாம். எஸ் மேடம். குட் ஈவினிங் சார். எஸ் மேடம், குட் ஈவினிங். மேட்டர்னு சொன்னீங்க,
பட் மனுஷனுக்குள்ள இருக்கிற மேட்டரும் வெளியில இருக்கிற மேட்டரும் ஒன்று தான் இல்லையா? அப்போ அந்த மேட்டருக்கு உரிய விதி மரணம் தான்றது இருக்கு. அப்ப அதை எப்படி மீற முடியும்? அப்ப மனுஷன்றவன் வந்து ஒரு தனி என்டிட்டி அந்த மாதிரி வருதா? அவனுக்கு வந்து அவன் மேட்டரால ஆனவன் இல்லை, ஆனா மேட்டரால தான் ஆனவன் அவன். அப்ப அந்த மேட்டரால் ஆனவன் வந்து அதனுடைய விதி வந்து மரணம். அதை எப்படி அவனால மீற முடியும்? அதுக்கு நீங்க சொன்னது வந்து அது எல்லாமே ஒரு விதிக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஆனா மனிதனால அது மீற முடியும் அப்படின்னு பொழுது, மனிதனுக்குள்ள இருக்கிற மேட்டர் வந்து அவன் அந்த அந்த விதிக்கு உட்பட்டது தானே. அதை எப்படி வந்து மாற முடியும்? எனக்கு இப்போ அதான் இருக்கு. மனிதன்னா அது ஒரு தனி இதுவா, அவனுக்கு மேட்டர் இல்லையா? அவனு கூறு போட்டோம்னு பார்த்தோம்னா மேட்டர்ல தான் வந்து முடிவான். அப்ப எப்படி வந்து அந்த மேட்டருக்குரிய விதி அவனுக்கு இல்லாதக்கு இருக்க முடியும்? இது வந்து முரணா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார். இப்ப நமக்கு நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனையே என்ன அப்படின்னா, நம்ம அந்த மேட்டருக்குள்ள விதியை மீற முடியாதுதான் நம்ம பிரச்சனை. ஏன் நம்ம மரணம் என்பது நமக்கு ஏற்படுகின்றது? உடல் மனிதன் வந்து மனோமய புருஷனாக இருந்தாலும் சரி, மனோமய புருஷனாக இருக்கின்றான், பிராணமய புருஷனாக இருக்கின்றான், வைட்டலா இருக்கின்றான். பட் என்னதான் இருந்தாலும் அது ரெண்டும் வந்து அவனுடைய உடல் என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் தான் இருக்கின்றது. உடல் என்பது சடப்பொருளால் ஆனது. அதனால்தான் அது வந்து ஒரு விதிக்கு உட்பட்டுதான் அதனால இயங்க முடியும். அந்த விதியை வந்து சடப்பொருள் மீற முடியாது. அதனால்தான் மனிதன் வந்து மரணத்தை வெல்ல முடிவது இல்லை. அதுதானே ப்ராப்ளம் இப்போ நம்மளுக்கு. அது இல்லைன்னு சொல்லலையே. மனிதன் வந்து எப்ப முடியும்? நீங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, மனிதன் எப்பொழுது மனிதன் என்பவன் உடல் என்கின்ற ஒரு சடப்பொருளை நம்பித்தானே இருக்கின்றான். அவனால் எவ்வாறு மரணத்தை மெல்ல முடியும் அப்படின்னு உங்க கேள்வியை எடுத்துக்கொண்டால் எப்படி முடியும் அப்படின்னா, அந்த சடப்பொருளினுடைய விதி இருக்கு பார்த்தீங்களா? சடப்பொருளினுடைய விதி என்ன? ஒரு காலத்தில் நான் அழிய வேண்டும் என்பது விதி. அந்த விதியை மாற்ற முடியும். அந்த விதியை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, அந்த சடப்பொருள்ல இருக்கக்கூடிய உணர்வு நிலையில நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர முடியும்? அதை வந்து வைட்டல் லெவல்ல ஓரளவு முடியும். நம்மளுடைய நல்ல ஹை உணர்ச்சிகள், அதனால வந்து ஓரளவு நம்மளுடைய உடல்ல வந்து புத்துணர்ச்சியை கொண்டு வர முடியும். மென்டல் லெவல்ல மென்டல் நாலேஜ்னால ஓரளவு நம்ம மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் பண்றோம். அதனால நாலேஜ்னால இப்ப பார்த்தோம் அப்படின்னா லாங்குவிட்டி அதிகமா இருக்கு இல்லையா? நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம். அதனால ஓரளவு நம்ம பண்றது. பட் ஸ்டில் we are not able to overcome death. எப்ப முடியும் அப்படின்னா, ஏன்னா நம்ம அந்த விதியினுடைய செயல்பாட்டை நம்ம தள்ளித்தான் போடுகின்றோம். நம்மளுடைய மனதினுடைய முயற்சியினாலும் நம்மளுடைய மற்ற நம்மளுடைய மைண்ட் வைட்டல்னால அந்த விதியினுடைய செயல்பாட்டை தள்ளி போடுறோம். அவ்வளவுதான். பட் we are not able to completely overcome death. எப்ப கம்ப்ளீட்டா ஓவர் கம் பண்ண முடியும்னா, அந்த விதியை நம்ம மாற்றணும். அந்த விதியை எப்படி மாற்றணும் அப்படின்னா, அந்த நம்ம ஏற்கனவே அந்த சடப்பொருள் இருக்கக்கூடிய உணர்வு நிலையை நீங்க மாத்துனீங்கன்னா மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, நம்ம மைண்ட் அப்படிங்கிற உணர்வு நிலையில இருக்க வரைக்கும் முடியாது. சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் வந்து அந்த உடல்ல இருக்கக்கூடிய செல்லுல வந்து கொண்டு வந்து அதுல உடல்ல வந்து திருவுருமாற்றம் செய்தோம் என்றால் நம்மால வந்து அந்த உடலை வந்து மாற்ற முடியும். உடல் வந்து அழிவிற்கு உட்படாது. அதுக்குத்தான் வந்து அது வந்து ஃபைனல் அல்டிமேட்டா நடக்கக்கூடிய விஷயம். மனிதன் வந்து சூப்ராமெண்டலைஸ் ஆனா பிறகு அதிமனிதன் தோன்றிய பின்பு இறுதியாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மரணத்தை வெல்வது. அவனுடைய உடல் வந்து ஒரு ஒளியினால் ஆன அமைப்பா இருக்கும், சடப்பொருளினால் ஆன அமைப்பாக இருக்காது. அப்பொழுது மரணம் என்கின்ற ஒரு விதிக்கு உட்பட்ட ஒரு அமைப்பாக மனிதன் இருக்க மாட்டான். அப்படிங்கிறது தான் வந்து சூப்ராமெண்டல் மேனுடைய ஒரு அடிப்படை உண்மை. அதுக்குத்தான் வந்து ஸ்ரீ அன்னை வந்து அந்த செல்லுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விதி, ஒவ்வொரு செல்லுலையும் அந்த அதிமானச உணர்வை வந்து கொண்டு வந்து திருவுருமாற்றம் செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில அவங்க இறங்கினாங்க இல்லையா? அதுல வந்து பகுதியாகத்தான் வெற்றி கொண்டார்கள். அப்புறமா ஏன்னா அந்த விதி வந்து ரொம்ப இதா இருக்கிறதுனால அவங்க வந்து அதை கம்ப்ளீட்டா அவங்களால பண்ண முடியல. வேறொரு நிலைக்கு சென்று அதை வேறொரு ரீதியில அவங்க செய்தார்கள். அவர்களுடைய இந்த உடல்ல பண்ண முடியல, பட் வேறொரு உடல்ல செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அவர்கள் அதற்காகத்தான் தன் உடலை
அவர்கள் விட்டு விட்டு வேறொரு உடலுக்கு அவர்கள் சென்றார்கள். அப்படித்தான் கூறுகின்றார்கள். வேறொரு உடலை அவர்கள் தயார் செய்து விட்டு அந்த உடலுக்கு நேரடியாக சென்று விட்டார்கள் என்றுதான் அந்த பெரிய ஒரு ஆன்மீக அந்த இது குறித்த ஆன்மீக ஞானத்தை உடையவர்கள் ஸ்ரீ அன்னையினுடைய மறைவு குறித்து கூறியுள்ளார்கள். அன்னையினுடைய மறைவு என்பது வெறும் இறப்பு அல்ல. அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய மனதை அதிமானச நிலைக்கு திருவுருமாற்றம் செய்து விட்டார்கள். பிராணமயத்தையும் செய்து விட்டார்கள். உடலை ஏற்கனவே தற்போதைய உடல் அதற்கு ஏற்றதாக இல்லை. வேறொரு உடலில் தயார் செய்துவிட்டு அதற்குள்ளே சென்று விட்டு இப்பொழுது செயல்படுகின்றார்கள் என்றுதான் ஸ்ரீ MP பண்டிட் கூறியுள்ளார். மற்றவர்களும் இது குறித்து அதுதான் கூறியுள்ளார்கள். அதனால நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, மனிதன் என்பவன் ஏன் மனிதன் உடல் என்கின்ற அமைப்பிற்கு உட்பட்ட ஒரு அமைப்பாக செயல்படும் வகையில் மரணத்தை அவனால வெல்ல முடியாது. ஏன்னா உடல் என்பது ஒரு மேட்டர். எப்பொழுது சாத்தியம் என்றால் அந்த மேட்டரை அவன் அதிமானச உணர்வு நிலையால் திருவுருமாற்றம் செய்யும் பொழுது மனிதன் என்பவன் அந்த உடலினுடைய விதிக்கு உட்பட வேண்டிய அந்த உடல் தன் விதியை மாற்றிக்கொள்கின்றது. அந்த நிலையில உடல் என்கின்ற மேட்டர் கூட அழிய வேண்டும் என்கின்ற விதியை அது மாற்றிக்கொள்கின்றது. அழியணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அந்த இடத்துல. இப்பொழுது அழிய வேண்டும் என்கின்ற விதிக்கு உட்பட்டு செயல்படும் அந்த உடல் திருவுருமாற்றம் அடைந்த நிலையில் அழிவுக்கு உட்படாத நிலையில் செயல்படும் ஒரு அமைப்பாக இருக்கும். இதைத்தான் சுப்ராமெண்டல் பாடி அப்படிங்கிறாங்க மதர். அப்ப இப்ப இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் ஒண்ணும் பண்ண முடியாது. they have to undergo the process of death. முடியாது. இனிமே அவன் முயன்று மாறி மாறி கொண்டு அப்புறம் சூப்ராமெண்டல் பாடி வர்ற வரைக்கும் he has to undergo this process. Process of death. ஆமா, பட் you can postpone it. நம்மளுடைய முயற்சியினால, யோக முயற்சி அந்த இதனால என்ன பண்ணலாம், நம்ம you can postpone the process. அதுதான் பண்ண முடியும் நம்மளால. போஸ்ட்போன் பண்ணி என்ன பண்ண போறோம்னு தெரியல. நோ அப்படி அர்த்தம் கிடையாது. நம்ம நம்மளுடைய மற்ற இன்டர்வென்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு நம்ம உடலுடைய செயல்பாட்டுக்கு நம்ம விட்டு விடுவது இல்ல. நம்ம ஒரு நோய் வந்ததுன்னா சும்மா இருக்கிறது இல்லையே, நம்ம மைண்ட் இன்டர்ஃபியர் ஆகி மெடிசன் சாப்பிடுறது இல்ல. ஆமா. ஏன் சாப்பிடுறோம்? we want to live longer இல்லையா அல்டிமேட்டா. அதுதான் அல்டிமேட் எய்ம். we know that pretty well. நமக்கு தெரியும் ஒரு காலத்துல எல்லாருக்கும் மரணத்தை வெல்ல முடியாது அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் நம்ம போஸ்ட்போன் தானே பண்றோம். நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே போஸ்ட்போன்மெண்ட் தானே. நம்மளுடைய மனிதனுடைய இன்டர்ஃபரன்ஸ்னால, அறிவு இதனால, நம்ம சயின்ஸ் அதனால நம்ம என்ன செய்யறோம், அந்த மேட்டர்னுடைய லா ட்வீக் பண்றோம். அதை நம்ம அதை கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் இது பண்ணி அதை நம்ம உடலை சரி பண்ணி we tend to live long. பட் கம்ப்ளீட் அந்த என்ன சொல்றது, இம்மார்டாலிட்டி அப்படிங்க, உடலுக்கு இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறது சூப்ராமெண்டலைஸ் ஆன பிறகுதான் அது சாத்தியம். அப்போ உடலே இருக்காது. அதான் உடல் இருக்கும். உடல் என்கின்ற அமைப்பு இட் will made of light அப்படிங்கிறார் பகவான். அதான் மேட்டராக இருக்காது, வேறொரு பொருளாக இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தது போகலாம். The ignorance is effective within the bounds of that moment and valid for its purposes, but phenomenal, partial, superficial, not essentially real, not integral. We have to use the word real necessarily in a quite limited and not in its absolute sense. For the ignorance is real enough, but it is not the whole truth of our being. And by regarding it by itself, even its truth is misrepresented to our outer awareness. In that true truth of itself, it is an involved consciousness and knowledge evolving back to itself. But it is dynamically effective
as an inconscience and an ignorance. Thank you. Adigitma sir, எஸ். explanation. If we take ignorance as a phenomenon, it is effective within the bounds of that movement and valid for its purposes. But it is only phenomenal, partial, superficial. It is not essentially real, not integral. The word real is used in a limited and not in its absolute sense, because the ignorance is real enough, but it is not the whole truth of our being. If we take the ignorance by itself, even its truth is misrepresented to our outer awareness. In that true truth of itself, ignorance is an involved consciousness and knowledge evolving back to itself, but it is dynamically effective as an inconscience and an ignorance. Thank you, sir. தேங்க்யூ. நம்ம ஏர்லியர் டிஸ்கஷனை வைத்துக் கொண்டால் உடல் என்பது அழிய அந்த உடல் என்பது அந்த அழியும் தன்மை என்கின்ற விதியின் அடிப்படையில் தான் செயல்படுகின்றது. அதை மீற முடியாது அப்படிங்கிற நிலையில் இருக்கும் பொழுது இதை எப்படி வெல்வது அப்படின்னா, நம்ம ஒரு வழி எப்படின்னா, நம்ம அல்டிமேட்டாக வந்து இறுதியாக அது ரொம்ப அல்டிமேட்டாக அடையக்கூடிய ஒரு சித்தி என்ன அப்படின்னா, உடல் வந்து ஒரு திருவுருமாற்றம் அடைந்த நிலையில் இருக்க அந்த நிலையை எட்டுவது, அது அல்டிமேட். அதற்கு முன்னையே ஸ்ரீ அன்னையும் பகவானும் என்ன கோருகிறார்கள் என்றால், எல்லாம் மீண்டும் மீண்டும் என்ன பார்க்கிறோம், அறியாமையில் இருக்கின்றோம், மேற்புறத்தில் வாழ்கின்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் பகவான் என்ன கோருகின்றார், மனிதனால வந்து அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிலை என்பது தற்காலிகமானது. எப்பொழுது வேண்டுமானாலும் அவனுடைய ரியல் செல்ஃப், உண்மையான அவனுடைய அந்த ரியல் செல்ஃப், உண்மையான ஸ்வரூபம் என்ன, அதை மனிதன் உணர முடியும், எட்ட முடியும். அதற்கு வந்து அழிவு கிடையாது. ஸோ நம்ம அழியும் உடலில் இருந்து கொண்டே அழியாத ஏதோ ஒரு விஷயத்துடன் நாம் நம்மை இணைத்து கொண்டால் அழியாத்தன்மை என்பதை நம்மால அந்த உணர்வை எட்ட முடியும். இம்மார்டாலிட்டி என்பது உடலுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. இம்மார்டாலிட்டி என்பது எப்பொழுது அவசியமாகின்றது என்றால், நம்ம தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில தான் நமக்கு அவசியமாகின்றது. ஏனென்றால் நாம் நம்மை முழுவதுமாக உடல் என்கின்ற அமைப்பினுடன் முழுவதுமாக அடையாளம் கண்டு இருக்கின்றோம். அது வந்து ஒரு அறியாமை. அந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு நம்முடைய ரியல் செல்ஃப், அந்த உள்ளிருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷன், அதனுடன் நம்மை அடையாளம் கண்டு அதுதான் நம்முடைய உண்மையான நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரியல் செல்ஃப் என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த உணர்வில் ஒருவர் வாழ நேரிடுகையில் உடலினுடைய மரணம் என்பது அவரை பாதிக்காது. He will take another body and he will continue to live. So that is another solution. இறுதியான சொல்யூஷன் உடலுக்கென்றே அழிவில்லாத தன்மையை எட்டுவது. இன்பிட்வீன் எது மனிதனால எட்ட முடியும் அப்படின்னா, சாத்தியம் என்றால் மனிதன் வந்து தன்னுடைய, அதுதான் ஞானிகள் யோகிகள் எல்லாமே அந்த நிலையை எட்டியவர்கள் தான். மரணம் என்பது அவர்களை பாதிப்பது இல்லை. ஏனென்றால் அவங்க ஒருவருடைய ரியல் செல்ஃப் என்ன என்பதை அறிந்து கொண்டால் அவர்கள் எப்பொழுதுமே தான் நித்தியமான ஒரு புருஷன் என்பதை உணர்கின்றார்கள். மரணம் என்பது தங்களை பாதிப்பது இல்லை என்கின்ற உண்மையை அறிகின்றார்கள். ஸோ தட் இஸ் அ ரியல் சொல்யூஷன். இருந்தாலும் மனிதன் என்பவன் அறியாமையில் இருக்கின்றான், அதை மறுக்க முடியாது. அது ஏதோ ஒரு காரணத்திற்காக மனிதன் இந்த அறியாமை என்கின்ற அம்சம் அதற்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றான். ஆனால் அது ஒரு செயல்படும் அமைப்பாகத்தான் இருக்கின்றது, வெளிப்புறத்தில் காணப்படும் அமைப்பாகத்தான். அறியாமை என்பது ஒரு வெளிப்புறத்தில், ஒரு மேற்புறத்தில் காணப்படும் விஷயம்தான் அறியாமை என்பது. அடிப்படை ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை அம்சத்தை எடுத்துக்கொண்டால் அவன் அறியாமையில் இல்லை. அறியாமை என்கின்ற வார்த்தையை நம்ம வந்து ஒரு மேற்புறமாகத்தான் உபயோகிக்கின்றோம்.
உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை அம்சத்தை பார்த்தோம் என்றால் அது அறியாமையில் இல்லை. அறியாமை என்கின்ற வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அறியாமை என்பது உண்மை கிடையாது. திருப்பி திருப்பி அதான் பகவான் கூறுகின்றார். அறியாமை என்பது உண்மை இல்லை என்பதைத்தான் பகவான் வலியுறுத்துகின்றார். இட் இஸ் நாட் ரியல் இனஃப். அது நம்முடைய உண்மையான நம்முடைய ஜீவனினுடைய ஒரு ஒட்டுமொத்த உண்மை கிடையாது அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் த ஹோல் ட்ரூத் ஆஃப் அவர் பீயிங் அப்படிங்கிறார். அறியாமை என்பது அதனுடைய உண்மையை நாம், அதற்கு பின்னால் உள்ள உண்மையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மேற்புறமாக நாம் காணும் பொழுது அது தவறாக நமக்கு சித்தரிக்கப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் அறியாமை என்றால் என்ன அப்படின்னா, அறியாமை என்பது தனக்கு உள்ளேயே ஒரு உணர்வு நிலையை கொண்ட நிலை. அது மாத்திரமல்ல, உள்ளே இருக்கும் ஞானம் மெல்ல மெல்ல வெளிப்படும் ஒரு இடைப்பட்ட நிலைதான் அறியாமை என்பது. இதுதான் பகவான் அறியாமை என்பதற்கு தரக்கூடிய விளக்கம். அறியாமை என்பது பகவான் இங்க 2 விஷயங்களை தெளிவுபடுத்துகின்றார். என்ன சொல்றார் பகவான்? அறியாமை என்பது நம்பர் 1, இட் இஸ் நாட் ரியல். நீ இது அறியாமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நீ மனம் தோண்டு விடாதே. இட் இஸ் நாட் ரியல், தட் இஸ் நாட் யர் ட்ரூ செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் அளிக்கும் விஷயத்தை கூறுகின்றார். அப்புறம் நீ அறியாமையினால் உன்னுடைய முழு ஜீவனும் அறியாமையினால் படைக்கப்பட்ட ஒன்று இல்லை அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்த கருத்து என்ன கூறுகின்றார்? அறியாமை என்பதற்கு பின்னால் உள்ள உண்மை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம், தவறாக அது சித்தரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கருத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படின்னா அறியாமை என்றால் என்ன? எதை நாம் அறியாமை என்று எண்ணுகின்றோமோ அதற்குள்ளேயே என்ன இருக்கின்றது? அந்த பேருணர்வு நிலை. பகவான் கேபிட்டல்ல குறிப்பிடுகின்றார் கான்சியஸ்னஸ் என்பதை. பேருணர்வு நிலை அதற்குள்ளேயே மறைந்து இருக்கின்றது. அறியாமை என்று எதை அழைக்கின்றோமோ அது உண்மையிலேயே என்னவென்றால், உள்ளிருக்கக்கூடிய அந்த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் என்பது மெல்ல மெல்ல பரிணாம வளர்ச்சியின் மூலம் தன்னை வெளிப்படுத்தும் இடைப்பட்ட நிலைதான் அறியாமை என்கின்ற ஒரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். இக்னோரன்ஸ் இஸ் நாலேஜ் இவால்விங் பேக் டு இட் செல்ஃப். அதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனா அது அவ்வாறு அந்த செயல்படும் நிலையில் எப்படி மேற்புறத்தில் காணப்படுகின்றது என்றால், இன்கான்சியன்ஸாக காணப்படுகின்றது, இக்னோரன்ஸாக காணப்படுகின்றது. வெளிப்புறத்தில் செயல்படும் நிலையில் தன்னை வெளிப்படுத்தும் வகையில் நமக்கு பார்க்கும் பொழுது இன்கான்சியன்ஸாகவும் இக்னோரன்ஸாகவும் காணப்படுகின்றது ஒழிய உண்மையிலேயே கிடையாது. உண்மையிலே அதற்குள்ள ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, ஒரு நாலேஜ் இருக்கு. அதுதான் மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்துகின்றது. இது ஏன் இதெல்லாம் அவ்வளவு நடக்கணும் அப்படின்னா, இட் இஸ் அகைன் ஃபார் த சேக் ஆஃப் ஆனந்தம். டிவைன் எல்லாம் சர்வ ஞானமும் உள்ள டிவைன், அந்த பரம்பொருள் தன்னை அறியாமை என்கின்ற நிலைக்குள் மூழ்கடித்துக் கொள்கின்றது. தன்னை தானே மறைத்துக் கொள்கின்றது. மறைந்துள்ள தன்னை தானே கண்டறிகின்றது. மெல்ல 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 தானே கண்டறிகின்றது. தன்னை கண்டறிந்து தன்னை அறிவதன் மூலம் அது இந்த ஆனந்தத்தை அடைகின்றது. அதுக்குதான் இதுதான் அந்த ப்ராசஸே எதுக்கு நடக்குது அப்படின்னா, ஏன் டிவைன் இந்த அறியாமையில முழுகணும், திருப்பி அது மெல்ல மெல்ல ஏன் தன்னை கண்டறிய வேண்டும் என்றால், இட் இஸ் ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் ஆனந்தம். அதுதான் ரியல் பிரின்சிபல். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இதோட இந்த பேராகிராஃப் 11 ரொம்ப லாங் பேராகிராஃப், அதனால தான் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ டைம் எடுத்துக்கொண்டோம். மற்ற அடுத்த பேராகிராஃப் நம்ம அடுத்த செஷன்லேருந்து பார்க்கலாம். வேறு ஏதாவது? எஸ் மேடம். சார், நான் சில்லியா இருக்கலாம் சார் இந்த கொஸ்டின், பட் என் மனசுல தோணுதை கேட்காம இருக்க முடியல சார். சாரி சார், இது தப்பா இருந்ததுன்னு சாரி சார். அதாவது இம்மார்டாலிட்டின்னு மரணத்தை வெல்றதுக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு நாள் வரும், பகவான் சொல்லியிருக்காரு. ஆனா
எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் சார். எல்லாருமே இமார்டாலிட்டி எவல்யூஷன்னா பூமி என்ன சார் ஆகும்? யாருமே இது பூமி என்ன ஆகும் அப்புறம்? எனக்கு ஒரு கண்ணதாசன் பாட்டு தான் என்ன வருது சார். வந்தவர் எல்லாம் தங்கி விட்டா இந்த பூமியில் இடமேதுன்னு ஒரு பாட்டு வருது. அதுதான் எனக்கு திடீர்னு தோணிட்டு. அதாவது அப்படிப்பட்ட உடல் என்கின்ற மேட்டர்ல வந்து இருக்கும் பொழுதுதான் இந்த ப்ராப்ளம் வரும் இல்லையா? நம்ம பார்த்துட்டோம், உடல் என்கின்ற ரீதியில் வந்து ஒரு மனிதன் செயல்படும் வரைக்கும் மரணம் என்பது நிகழ்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ உடல் என்கின்ற ரீதியில ஹைப்போதெட்டிக்கலா எல்லாரும் உடல் அப்படியே அழியாம ரொம்ப வருஷம் இருந்தாங்கன்னா அந்த உலகம் வந்து தாங்காது. அது நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன். ஆனா எப்பொழுது இது சாத்தியம் என்றால், உடல் என்கின்ற அமைப்பே மாறி ஒரு ஒளியாக மாறிவிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு வெறும் கான்சியஸ்னஸா மாறிடுச்சு அப்படின்னா அங்க இந்த ப்ராப்ளம் வராது. சூப்ராமெண்டல் நீங்க இது எப்படின்னா, நீங்க இதுக்கு இன்னும் நல்ல எப்படிலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை எப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் சாத்தியமானா புக் ஆஃப் எவர்லாஸ்டிங் டே படிச்சு பாருங்க, சாவித்திரியில. அதுல கிளீனா அவர் பகவான் சொல்லியிருக்கிறார் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கறத. அது வந்து உண்மை. பகவான் கண்ட தரிசனத்தை பகவான் அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படிலாம் இருக்கும் அங்க, அந்த சூப்ராமெண்டல் வேர்ல்டுல எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு அங்க. அது பொறுமையா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் ஆஃப் எவர்லாஸ்டிங் டேல தெரியும். அதனால இந்த உடல் நீங்க சொல்ற ப்ராப்ளம் ட்ரூ. எப்போ அப்படின்னா இந்த உடல் ஆசெச் இருக்கிற நிலையில சாத்தியம் இல்லை. ஆனா உடல் திருவுருமாற்றம் அடைந்த நிலையில அது சாத்தியம். அதுதான் புரிஞ்சுக்கணும். திருவுருமாற்றம் அடையாத நிலையில நீங்க சொல்றது உண்மை. வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் இடம் ஏதுங்கிறது உண்மை. ஏன்னா அது வந்து ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. அதை கெட் ஓவர் பண்றதுக்கு தான் உடலை வந்து நம்ம மாத்தினோம் அப்படின்னா நம்ம சாத்தியம். ஓகே சார், தேங்க்யூ சார். புரியுதாங்க? அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட். அதற்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம ஹவு கேன் அப்படின்னா நம்ம வந்து அழியக்கூடிய விஷயங்கள் அமைப்பு தானே அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்குள்ளேயே ஒரு அழியாத ஒரு விஷயம் பொருள் இருக்கின்றது. அதோட நம்ம அடையாளம் கண்டு கொண்டோம் என்றால் இந்த அழியக்கூடிய உடலினுடைய அழிவு வந்து நம்மளை பாதிக்காது அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லி வராங்க. எல்லா ஞானிகளும் காலமாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் நமக்கு சொல்றாங்க. உடலுக்கு அழிவு வந்தால் கூட இட் இஸ் நாட் ரியல். இது இல்ல, உடலுக்கு அழிவு வந்தாலும் கூட லைஃப் ஃபோர்ஸ் வந்து லைஃப் கண்டினியூஸ் இல்லையா? லைஃப் ரினியூஸ் இட் செல்ஃப். வாழ்வு வந்து புதுப்பித்துக் கொள்கின்றது. இன்னொரு உடல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இல்ல, அது ஜேர்னி கண்டினியூ ஆகுது. நமக்கு உடலுக்குத்தான் அழிவு, நமக்கு ரியல் செல்ஃபுக்கு அழிவே கிடையாது. அதுதான் உண்மை. ஆனா சூப்பர்மெண்டல் ஸ்டேட் வந்த பிறகு அது கூட அவசியம் இருக்காது. அதுதான் சொல்றேன். எஸ் 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 மேடம். இதுல இன்னொன்னு மதர் சொல்லி இருக்கிறது என்னன்னு சொன்னா, சூப்பர்மெண்டல் இதுக்கு அடுத்தாப்புல சூப்பர்மேன்ற இனம் வரும். அதையும் தாண்டி வந்து சூப்பர்மெண்டல் பீயிங்ஸ் வருவாங்க. அது எவல்யூஷனரி ப்ராசஸ்ல இட்ஸ் அ கண்டிஷன். பட் வந்து இப்ப எப்படி மனுஷன் இவால்வ் ஆனதுக்கு அப்புறமும் விலங்கினங்களும் தாவரங்களும் இருந்து கொண்டே இருக்கின்றனோ அதே மாதிரியே சூப்பர்மேன் வந்தா கூட இந்த மனித இனமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்ந்து அந்த திருவுருவாற்றம் அடைந்து அடுத்த நிலைக்கு போகணுன்ற அந்த உணர்வு வர்ற வரைக்கும் மனித இனம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருமே இதுல வந்து வர முடியாது. இப்படியே ஆக மாட்டாங்க. எல்லாருமே ஓவர் நைட் ஆக மாட்டாங்க. எப்படி இப்ப குரங்குகள் இன்னும் இருக்குதோ மனுஷன் இருக்கிறானோ அதே போல இருக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதி மனிதனும் இருப்பான், சாதாரண மனிதனும் தொடர்ந்து இருப்பான் அப்படிதான் சொல்றாங்க. மதர் சொல்றாங்க. அதுலயுமே வந்து ஓவர் நைட்ல எல்லாரும் ஆயிட மாட்டாங்க. ஒரு வெகு சிலர் தான் அது மாதிரி ஆவாங்க. மெல்ல மெல்ல அந்த அந்த ரேஸ் வந்து அதிகமாயிட்டே வரும். எப்படி வந்து ஒரு இனம் வேண்டாம் அப்படின்னு உலகத்துக்கு தேவையில்லைன்னு வந்தது, அப்ப அந்த இனம் அடியோடு அழிந்த டைனோசராஸ் எல்லாம் அப்படித்தான் அழிந்தது. பெரிய மேமாத்லாம் அப்படித்தான் அழிஞ்சது. அதே மாதிரி இங்கேயும் இந்த இனம் தேவையில்லைன்ற சமயத்துல அது வரைக்கும் இந்த மனித இனம் தொடரும்.
அதே சமயத்துல சூப்பர்மேன், சூப்பராமெண்டல் மேன் எல்லாருமே அந்த இனமும் வர முடியும். ஆனா அவங்க 2 பேருக்கும் வந்து பாடி கிடையாது, ஒளி உடல் தான் இருக்கும். இதுல வந்து மதர் அந்த சூப்பராமெண்டல் ஷிப்பை வந்து February 3rd 1961 அதை பத்தி கம்ப்ளீட்டா விவரிச்சிருக்காங்க. அப்போ அதுல ஆமா வந்து இன்னும் ஆமா சில பேர் தயாரா இல்ல, அதெல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் திருப்பி அனுப்பிச்சு விட்டுறாங்க. சில பேர் தான் வந்து முழுமையா அந்த ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர்ந்த அந்த ஒளி உடலா இருக்காங்க. அவங்கள மத்தணும் அதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீயிங்ஸை நான் நிறுத்திருந்தேன். அவங்க சொன்னா நான் இது எல்லாத்தையும் மேல இருந்து சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டிருந்தேன்னு சொல்லிட்டு ஆமா மதர் சொல்லியிருப்பாங்க. அதனால அது சைமல்டேனியஸாவே எல்லாமே நடக்கும். தேங்க்யூ கரெக்ட் சார். கரெக்ட். ஆனா ஒரே நாள்ல நடந்துடாது, ஒரே சமயத்துல எல்லாம் ஆயிட மாட்டாங்க, அதுதான் உண்மை, அதுதான் கரெக்ட். இவங்களும் இருப்பாங்க அவங்களும் இருப்பாங்க, அதுதான் சொல்றாங்க. ஆமா ரங்கராஜன் சார். தேங்க்யூ சார். சார் நம்ம பகவான் வந்து ரொம்ப தெளிவா இந்த அபியோராகன மந்திரம் அப்படிங்கிறத சொல்லி அசதோமா சத்யமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் மார்டாலிட்டி டு இம்மார்டாலிட்டி அதை பத்தி ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்காரு சார். அவர் வந்து சொல்றாரு இந்த 1930s வந்து அவர் பகவான் வந்து 3 things I want to overcome அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட்னு சொல்றாரு, 2வது டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 3வது தான் இந்த இம்மார்டாலிட்டியை பத்தி சொல்லி இது பண்றாங்க. இது நிறைய சாதகர்களோட டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு. நீங்களே ஒரு தடவை லாங் பேக் இதை பத்தி பேசிருக்கீங்க சார். அசதோமா சத்யமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தங்கமய, அதுலதான் மார்டாலிட்டி டு இம்மார்டாலிட்டியை பத்தி நிறைய பேசியிருக்காரு. கரெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன கருத்து சொல்லலாங்க. அது சொல்லுங்க மேடம். மதரும் பகவான் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, இதற்காக தான் கடைசி மனிதன் அதிமனிதன் ஆகும் வரை நாங்க சூக்ஷ்ம தளத்திலிருந்து அருள் பாலித்திருப்போம்னு சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா சார் ஒரு இடத்துல. நிச்சயமாக அதான் லாஸ்ட் மேன் வந்து சூப்பர்மெண்டலைஸ் ஆகிற வரைக்கும் அவங்க எர்த் அட்மாஸ்பியரை விட்டு போக மாட்டோம் அப்படின்னா மதர் அண்ட் ஷியோர் வந்து ஹஸ் ப்ராமிஸ்டு டவுன் தே ஆர் இன் சட்டில் பிசிக்கல் அட்மாஸ்பியர்ல இருக்கிறாங்க. நமக்கு இம்மிடியட்டா மேலே உள்ள தளம் எது அப்படின்னா சட்டில் பிசிக்கல் அட்மாஸ்பியர், சூட்சும தளம். நமக்கு பிசிக்கல் அட்மாஸ்பியர் ஒட்டின தளம் அதுதான். அதில் இருக்கிறாங்க 2 பேரும் இருந்து நம்மளுடைய உலக நடவடிக்கைகளை அவங்க வழிநடத்தி செய்கிறாங்க. அதனால கடைசி மனிதன் திருவுருமாறு, ஏன்னா அவங்க வந்த பணியே வந்து என்னன்னா அந்த உலகம் வந்து திருவுருமாற்றம் அடையணும். அது முடிகிற வரைக்கும் அவங்க போக மாட்டேன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம.